அவன் எப்படி இருந்தான்? எத்தனாக இருந்தாலே தேவன் இஸ்ரவேலாக மாற்றினார். இல்லையா? நம்ம பிள்ளைகள் இஸ்ரவேல் பேர் வைக்க மாட்டோம். இல்லையா? அப்ப இவன் என்ன சொல்றாங்க? என் தாய் என்னை துக்கமாக பெற்றபடினால் என்னுடைய பெயர் என்ன? யாவேஸ் என்று வைத்தாரா? எதிர்பார்த்த ஜெபம். அவன் என்ன பண்ணுது? அற்புதத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு ஜெபம். ஆனா இவனுடைய ஜெபமோ, என் தேவனே, என்னை அழைத்த தகப்பன், என் உரிமையை நீங்க நிலைநாட்டிக் கொள்ளுங்க, அப்பதான் நீங்க என்னுடைய தகப்பன் என்கின்ற ஸ்தானத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய ஜெபமாக மாறணும். இல்லையா? உங்க அப்பா 10 ரூபா கொடுக்கலாம், உங்க அப்பா என்ன சொல்லுங்க? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? இப்படி நீங்க கேட்க மாட்டீங்க. ஐயா, ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க, அப்படி கேட்காதீங்க, அவர் தண்டிச்சுட்டு, எங்க அப்பா தண்டிக்கிறதுக்கு என்ன பெற்றெடுக்கிறது, அதுக்காக ரத்த சிந்தி மீட்டு எடுத்தாரு. என்ன எல்லாத்துக்கும் முன்னாடி நான் உன் பிள்ளை எங்க அப்பா இவரா, எங்க அப்பா இவரா, பாரு இவரை பாரு இவரை பாரு சொல்லிட்டு கம்பீரமா ரோட்ல நடந்து போவதற்காக தான் அவர் என்ன பெயர் சொல்லி அழைத்தார். அதானே? அப்ப நான் எனக்கு எது செய்யணும், அவர் எனக்கு அப்பா இல்லைன்னா சொல்லுங்கம்மா. சொத்தை பண்ணாரு, கொடுத்த சொத்தை காப்பாற்றும். அல்லேலூயா. அப்ப அந்த உரிமையை நீங்க என்ன பண்ணணும்? உங்க ஆயுதமாக எடுத்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய கையில், ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் உம்மை தொழுது கொண்டேன், ஜெபித்தேன், துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் என் ஜனங்களுக்கு முன்பாக, இனத்துக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு தலை குனிந்து கொண்டு இருக்கிறேன் சொன்னா, நீங்கள் என்னோடு கூட இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நீங்க என்னோடு கூட இருக்க வேண்டும் என்ற அடையாளத்துக்கு இந்த நாள் என் வாழ்க்கையில் அற்புதமாக மாற்றிக் கொடுங்க. அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் உம்மை துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் நான் உம்மை உயர்த்துவேன், இன்னும் உமக்காக ஊழியம் செய்வேன். அல்லேலூயா. யோபு செய்தான் இல்லையா? யோபு என்ன சொன்னான்? அப்ப ஆண்டவர் விட்டுட்டார், அவனை சாகடிக்க விட்டாரா? என்ன பண்றாரு? நல்லா கவனிச்சு பாருங்க. பிரச்சனை நடக்குது, போராட்டம் நடக்குது, நண்பர்கள் வர்றாங்க, உறவினர்கள் எல்லாம் வராங்க. ஆனா தேவனுக்கு ஒண்ணு மட்டும் அவனுக்கு சமாதானம் வரல. என்ன வரல? வந்துச்சா? தேவனை புகழ்ந்தானே பண்ணா, உதட்டுல பாவம் செய்யல, கர்த்தரை பிரியப்படுத்தினான், மனைவி கிட்ட தேவனை குறிச்சு பேசினான், நண்பர்கிட்ட தேவனை குறிச்சு பேசுறான், எந்த நெருக்கத்துல, அந்த வழியில, அந்த வேதனையில தேவனை மட்டும் தான் பேசுறான். தேவன் மட்டும் யாருக்கு பதில் கொடுத்தாரா? அவர் பதில் கொடுக்கலன்னு நல்லா புரிஞ்சுக்கீங்க. இன்னும் உங்களை அழகாக என்ன பண்றாங்க? உருவாக்கி 1000 மடங்காக நம்மை ஆசீர்வதிக்க. எத்தனை மடங்குங்க? நம்ம அந்த சோதனைகளை தோத்து போயிடும். எதுக்குள்ள அந்த டெஸ்டில் நமக்கு வந்துருது. இதாச்சு. சில பேருக்கு இங்கிலீஷ்னால தலைவலி, சில பேருக்கு மேத்ஸ்னால தலைவலி, சிலருக்கு சயின்ஸ்னால என்னது, அதை கண்டு ரொம்ப கணக்கு ரொம்ப தலைவலி. என்னங்க? இப்படி 6 சப்ஜெக்ட்னால ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் என்ன பண்ணுது?